ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த 6 காய்கறிகளை சமையல்ல சேர்த்தீங்க அப்படின்னா, அது 1000 காய்கறிகளை சேர்த்ததுக்கு சமமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பசுவிற்கு வந்து இந்த 5 பொருட்கள தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை பத்தி நம்ம தெரியாத தகவல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6 மாசம் கொண்டது ஒரு அயனம். 2 அயனம் அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு வருடம் ஆகும். அமாவாசையில பார்த்தீங்கன்னா 3 அமாவாசைகள் முக்கியமானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உத்தராயண காலத்துல வர்ற அமாவாசை, தட்சிணாயன காலத்துல வர ஆடி அமாவாசை, புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை. இது 3ம் மிக மிக முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் முடிகிற காலம் வரையும் பித்ருக்கள் வந்து முன்னோர்கள் வந்து நம்மளை பார்க்கறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க. அவங்க இந்த பித்ருலோகத்துல இருந்து புறப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் தான் ஆடி அமாவாசை. இவங்க வந்து பூமிக்கு வர்றாங்க இல்லையா, இந்த நாளை வரவேற்கும் விதமாக தான் இந்த ஆடி அமாவாசையை நம்ம கொண்டாடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த முன்னோர்கள் வந்து பூமிக்கு வந்து சேர்றாங்க பாருங்க, அந்த நாள் தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகாலய அமாவாசையில இருந்து முன்னோர்கள் வந்து நம்ம கூட இருப்பாங்க. அவங்க மறுபடியும் அவங்க பித்ருலோகத்துக்கு போறாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் தான் தை அமாவாசை. நம்ம கூட 6 மாசம் காலம் தங்கியிருந்த முன்னோர்களை வழியனுப்பும் விதமாக அந்த தை அமாவாசையிலையும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். இப்போ ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை 3 மாசத்துலையும் எதற்காக இவங்க நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆடி அமாவாசை நாளில் சொந்த வீடான கடகராசியில் தாய்க்காரகன் சந்திரன் வந்து தந்தைக்காரகன் சூரியனோடு இணைந்திருக்கிறார். அதாவது சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் தான் அமாவாசை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த அமாவாசை தினத்துல முன்னோர்களையும் தாய் தந்தை இல்லாதவர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களோட பிள்ளைகளும் தலைமுறைகளும் முன்னோர்களோட ஆசி கிடைச்சி அவங்க நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க. இந்த அமாவாசை நாள்ல நம்ம தர்ப்பணம் செய்யறோம்ல, அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த ஆடி அமாவாசை நாள்ல பித்ருக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் காத்திருப்பார்களாம். அதனால இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. எல்லோருமே தர்ப்பணம் கொடுக்கும் வழக்கம் இருக்காது. அப்ப தர்ப்பணம் கொடுக்காதவங்க வீட்டிலேயே வந்து இந்த முன்னோர்களுக்காக படையலிட்டு எள்ளும் தண்ணீரும் காகத்துக்கு போய் சாதம் வைப்பீங்கல்ல, அப்ப அந்த எல்லை வந்து கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல அந்த கேப் இருக்குல்ல, அங்க வந்து அந்த எல்லை வச்சுக்கிட்டு அதன் வழியாக தண்ணியை வந்து விட்டு அந்த சாதம் காகத்துக்கு வைக்கிறப்ப அதை கீழே ஊற்றணும். அந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் வழியாக தான் தண்ணி போகணும். அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணம் கொடுத்ததற்கு சமம். ஏன்னா எல்லோருமே போய் தர்ப்பண காரியங்களை ஆற்றுகள்லையும் ஐயரை கூப்பிட்டு வச்சு வீட்லையும் செய்ய முடியாது. அதனால இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னாவே முன்னோர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். இந்த எல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. வடமொழியில திலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திலம் அப்படின்னா விஷ்ணு அம்ச சமுத்பவ அப்படின்னு அர்த்தம். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவான் அம்சமாக தோன்றியது தான் இந்த எல் அப்படிம்பாங்க. திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா சகல பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம அன்னதானம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம். 3 பேராக இருந்தாலும் சரி, 5 பேராக இருந்தாலும் சரி, ஒருத்தராக இருந்தாலும் சரி, இல்லை 1000 பேராக இருந்தாலும் சரி, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுங்க. அதே போல் ஆடை தானம் அப்படின்னாலும் அதை செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும். சிறு வயதில் இறந்து விடுவதெல்லாம் தடுக்கப்பட்டு கண்டாதி தோஷம் எல்லாம் விலகி நல்ல வாழ்க்கை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அமையும். உங்கள் பணியில் ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கும். 7 ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் நீங்கணும் அப்படின்னா, பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா பசுவை தானம் செய்யலான்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் எல்லோராலையும் நம்ம பசுவை தானமாக செய்ய முடியுமா? அதனால பசு தானத்துக்கு பதிலாக பசுவுக்கு தானம் நம்ம செய்யலாம். இந்த பசுவுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இது அகத்திக்கீரை. எல்லோருக்குமே தெரியும். இந்த அகத்திக்கீரையை கொடுத்தோம் அப்படின்னா பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்தது வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை பசுவுக்கு தானமாக கொடுங்க. அடுத்தது பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவில் அந்த வாழைப்பழத்தை கலந்து அதோட வெல்லம் அதையும் கலந்து நீங்கள் இதை வந்து தானமாக கொடுக்கலாம். அடுத்தது ஆடி அமாவாசையில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, மிளகு இதெல்லாம் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கும்.
அதனால கோதுமை மாவையும் நீங்க அந்த வாழைப்பழத்தோட கலந்து அதோட வெல்லம் கலந்து அதையும் பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம். ஆக மொத்தம் இந்த 5 பொருட்களை ஏதாவது ஒரு முறையில பசுவுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம். இதனால பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அமாவாசை நாள்ல உணவில்லாம தவிக்கக்கூடிய ஏழைகள், பசியோடு இருக்கிறவங்க, முதியவர்கள்லாம் உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா அதை விட எதுவுமே இல்லை. அந்த அளவு நல்லது அது. அடுத்தது செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் மறந்து கூட வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது விரதம் இருக்கிறவங்க. அமாவாசை நாளில் அசைவம் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. அதே போல் படையலிட்டு காகத்துக்கு உணவை கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது வேற விஷயம். கண்டிப்பாக காகத்துக்கு உணவு வைக்கணும். ஒவ்வொரு மனித ஆத்மாவுமே பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவருக்குமே 3 முக்கிய கடன்களை கொண்டிருப்பதாக நமது இதிகாசங்கள் மகாபாரதம் சொல்லுது. அதுல ஒண்ணுதான் பித்ருரின், முன்னோருக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கு. இது பிரம்மதேவனுக்கு உரியது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமா தான் இது நிவர்த்தியாகும். அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு மகன்களால சிராத்த பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. சிராத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சடங்கு செய்வாங்க. இது ஆற்றங்கரையில, குளம், கடல் இது மாதிரி நீர் ஆதாரங்களுக்கு போய் புண்ணிய நதிகள் எல்லாம் போய் ராமேஸ்வரம், காசி இது மாதிரி இடத்துலையும் ஒரு சிலர் இந்த சிராத்த சடங்குகளை செய்வாங்க. முக்கியமா ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்யும் நோக்கத்திற்காகவே மிகவும் முக்கியமானதா சொல்லப்படுது. கருட புராணத்தின்படி நம்ம கொடுக்கறோம்ல இந்த எள்ளும் தண்ணியும் படையலிட்டு அந்த இது தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நமக்கு நீண்ட ஆயுள், வெற்றி, கடன் நிவாரணம், எதிரிகளால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பித்ருக்களுக்கான தெய்வங்கள் வசு, ருத்ரா மற்றும் ஆதித்யா மற்றும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு உணவு சென்றடையும். தெய்வங்கள் ஸ்வாதா அப்படிங்கிற உணவை பித்ருக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். பித்ருக்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த படையல்ல வெங்காயம், பூண்டு கண்டிப்பா இருக்கக்கூடாது. நாட்டு காய்கறிகளை தான் பயன்படுத்தணும். அது ஏற்கனவே என்னென்ன அப்படிங்கிறத பதிவுல போட்டிருக்கேன். 6 முக்கியமான காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காயை தான் பித்ருலோக காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பித்ருக்கள் இந்த புடலை செடி இருக்கு இல்லையா, அதோட நிழல்ல தான் இளைப்பாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால புடலங்காய் மெயின். புடலங்காய், பூசணிக்காய், வாழைக்காய், பலாக்காய், பெரண்டை, பாகற்காய், இந்த 6 காய்கறிகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த 6 காய்கறிகளையும் சேர்த்தோம் அப்படின்னா இது 1000 காய்கறிகளை சேர்த்ததற்கு சமமாக சொல்லப்படுகிறது. சரி, திருமணமான பெண்கள் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. திருமணமான பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை கண்டிப்பா இருக்கக்கூடாது. தாய் தந்தை இல்ல அப்படின்னாலும் கணவன் உயிருடன் இருக்கும்போது இந்த திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.